அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஐப்பசி மாதத்தில் திருமண யோகம் உள்ள ராசிகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக ஐப்பசி மாதத்தில் மேச ராசி, ரிஷப ராசி, கன்னி ராசி மற்றும் விருச்சக ராசி, மீனராசி ஆகிய ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் அமோகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேச ராசிக்காரர்களுக்கு மாத தொடக்கத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சஞ்சார சாதகமாக இருக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. திருமண முயற்சிகள் சாதகமாக உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறது. முதலாவதாக மேச ராசி நண்பர்கள். மேச ராசிக்காரர்கள் செவ்வாய், சூரியன், புதன் ஆகிய கிரகங்களும் சாதகமான சஞ்சாரத்தினால் இருப்பதனால் உங்களுக்கு திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடக்க அமோக வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரம்பொருள் விநாயகப் பெருமானை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்யுங்கள். அனைத்தும் உங்களுக்கு நல்ல விதமான பலனை கொடுக்கும். எந்த தொழிலை தொடங்குவதாக இருந்தாலும் ஜாமீன் கையெழுத்து மற்றும் போன்றவற்றில் உள்ளே என்று மாட்டிக்க வேண்டாம். முக்கியமாக எதை செய்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் அமோகமாக இருக்கிறது. நல்ல காரியங்களை மட்டுமே செய்ய விரும்புங்கள். தேவையில்லாமல் பிரச்சனையில் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். சுபகாரியங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலனை தர இருக்கிறது. ஆதலால் சுப சம்பந்தப்பட்ட காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும். அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்கள். மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஆசி பெறுவதனால் பொருளாதார நிலை சற்று உயரும். முக்கியமாக வேலை சம்பந்தமான எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அதனை உடனடியாக செய்து நல்ல பலனை பெறுங்கள். முக்கியமாக வேலை சம்பந்தமான விஷயங்களை செய்து நல்ல ஒரு பாராட்டை பெறுவீர்கள். குறிப்பாக சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் துலாம் ராசிக்கு சென்று ஆட்சி பெறுவதனால் திருமண யோகங்கள் அமோகமாக இருக்கிறது. தொழில் சம்பந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக செய்யுங்கள். திருமண வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து செயல்பட வேண்டும். முக்கியமாக உங்களுடைய எந்த விதமான சொந்த பந்தமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்தோ, பணம் சம்பந்தப்பட்ட கையெழுத்தோ, நீதிமன்றங்களில் ஜாமீனோ போன்ற எந்த விதமான தலையிட்டு மாட்டிக்கொள்ளும் எந்த ஒரு அசுப செயல்களையும் செய்ய வேண்டாம். சுப செலவு எதுவாக இருந்தாலும் தாராளமாக இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய நல்ல வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக ரிஷப ராசியை பொறுத்தவரை அனைத்தும் உங்களுக்கு நல்ல விதமாகவே நடக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். இந்த மாதம் முழுவதும் ஐப்பசி மாத கிரக நிலைகளின்படி இந்த ராசிக்கு யோகங்கள் நிறைந்திருக்கிறது. மேலும் திருமண வாய்ப்பு கண்டிப்பாக உருவாக இருக்கிறது. கண்டிப்பாக எந்த சண்டை சச்சரவுன்னு போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். முக்கியமாக சுபகாரியங்களை செய்வதாக இருந்தாலும் பரம்பொருள் பெருமாள் அவர்களை மனதில் நினைத்து கொண்டு முக்கியமாக எனக்கு நல்லபடியாக திருமணம் அடைந்தே தீர வேண்டும் என மனதில் நினைத்து கொண்டு வாழ வேண்டும். எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் ஈடுபட வேண்டாம். கடன் அதிகமாக வாங்க வேண்டாம். அது சுப செலவுகளாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம். அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியே இருக்கிறது. அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்கள். மாதத்தின் கிரக நிலைகள் இந்த ராசிகளுக்கு சாதகமாக இருப்பதனால் திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். எந்த தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் செய்யலாம். வீடு சம்பந்தப்பட்ட எது வேணாலும் வாங்க உங்களுக்கு அமோக வாய்ப்பு இருக்கிறது. அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக இன்றைய நாள் இருக்கிறது. அதனால் நீங்கள் அனைத்து விதமான நல்ல யோகங்களையும் பெற கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக மீன ராசி நண்பர்கள். ஐப்பசி மாத கிரக நிலைகளின்படி இந்த ராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்பு கண்டிப்பாக கைகூட அமோக வரவேற்பு இருக்கிறது. இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை எந்த சண்டை சச்சரவுகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டாம். முழு மனதுடன் பரம்பொருள் முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட அனைத்தும் உங்களுக்கு நல்ல விதமாகவே நடக்கும். துலாம் ராசிக்கு ஐப்பசி மாதம் நடக்க போகும் சுவாரஸ்யமான சம்பவங்கள், அதிர்ஷ்டமான சம்பவங்கள் அனைத்தும் இந்த மாதத்தில் நடைபெற இருக்கிறது. கல்வித்துறையில் உங்களுக்கு இந்த மாதம் நன்றாக படிக்கும் மாதமாகவும் பள்ளி கல்வித்துறையில் படிப்போர் நல்ல மதிப்பெண் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக வேலை மற்றும் ஏற்படும் புதிய பணிகளும் செல்லும் வாய்ப்புகள் வரும். வேலை தொடர்பாக நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க இருக்கிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகும் துறை என்றால் அது பொருளாதாரம் தான். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பணம் நிறைய வரப்போகிறது. மகர ராசியை பொறுத்தவரை ஐப்பசி மாதம் நடக்கும்
போகும் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு வேலை நிதானமாக நிமிட்ட மாற்றம் வாய்ப்பு உண்டு. வேலை மாற்றமும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தில் கடன் வாங்குதல் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். குடும்ப உறவில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால் சுப செலவு மட்டுமே செய்ய அதிகமாக விரும்ப வேண்டும். தேவையில்லாமல் எந்த தொழிலும் சென்று மாட்டிக்கொள்ள வேண்டாம். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தை பேருக்கான வாய்ப்பு உள்ளது. திருமணம் கண்டிப்பாக கைகூடி வர இருக்கிறது. மீனராசிக்கு ஐப்பசி மாதம் நடக்கவும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் அனைத்தும் நல்லபடியாகவே இருக்கும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இனி சரியாகும். பணம் உங்களை தேடி வரும். முக்கியமாக பிஸியாக செய்யும் முதலீடுகள் லாபமாக மாறும் காலம் வந்துவிட்டது. குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இத்தனை காலம் உங்கள் வயிற்று பிரச்சனை, குடல் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை இருக்கலாம். இனிமேல் அப்படி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். உங்கள் செல்வாக்கு உயரும். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் பலரிடம் பிரபலமாகும் வாய்ப்புகள் உள்ளன. ஆதலால் முக்கியமாக இறை வழிபாடை மனதில் எடுத்துக்கொண்டு பரமல் சிவபெருமானை மனதில் எடுத்துக்கொண்டு வழிபடுங்கள். அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.